குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். தமிழக முதல்வராக விஜய் ஆன பின் பல நடிகர்கள் அரசியலுக்கு வர ஆயத்தமாகிறார்கள். அரசியல் ஆசையுடன் பல வேலைகளை ரகசியமாக செய்து வருகிறார்கள். அந்த வகையில் அடுத்து சூர்யா அரசியலுக்கு வருகிறார். விரைவில் கட்சி தொடங்கலாம் என கூறப்பட்டது. சமீபத்தில் நடந்த அவர் ரசிகர் மன்ற கூட்டத்தில் அரசியல் பேசப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதில் ரா வீரமணி என்பவர் பேசுகையில், சூர்யா அரசியலுக்கு வருவார், இங்கு இருப்பவர்கள் வருங்கால எம்எல்ஏ எம்பிக்கள் என சொல்ல கூட்டத்தில் கைத்தட்டல் வெடித்து அந்த வீடியோ வைரலானது. காலத்தில் கண்ணாடி திருப்பி உங்கள் முகங்களை பார்க்கும் பொழுது எனக்கு இங்கே பல எம்எல்ஏக்கள் தெரிகிறார்கள், எம்பிக்கள் தெரிகிறார்கள். சட்டமன்றத்துக்கு உள்ளே அமைச்சர் என்று எழுதப்பட்டு பெயர் பலகின் பின்னால் நபர்கள் தெரிகிறார்கள். இந்த சூழலில் அகில இந்திய சூர்யா தலைமை நற்பணி இயக்கம் சார்பில் வெளியிடப்பட்ட அறிக்கையில் கூறப்பட்டுள்ளதாவது: சிறப்பு பேச்சாளராக கலந்து கொண்ட ரா வீரமணி இது என் தனிப்பட்ட கருத்து என தெளிவாக குறிப்பிட்ட பின்பே தனது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார். அவரது உரையை தவறான விளக்கத்துடன் சமூக வலைதளங்களில் பரப்பி அது மன்றத்தின் அதிகாரப்பூர்வ நிலைப்பாடு என்ற தோற்றத்தை உருவாக்கும் முயற்சிகள் நடந்து வருகிறது. இதை யாரும் நம்பவோ பொருட்படுத்தவோ வேண்டாம். சென்ற 3 ஆண்டுகளாக ரா வீரமணி மன்றத்தின் நிர்வாகத்தில் இல்லை என்பதையும் தெரிவிக்கிறோம். அதேபோல் சூர்யாவுக்கும் அரசியலுக்கு வருவதற்கான எந்தவித எண்ணமும் இல்லை. அகரம் அறக்கட்டளை மற்றும் நற்பணி இயக்கத்தின் மூலம் மக்களுக்கு சமூக சேவைகளை செய்வதே அவருக்கு மிகுந்த மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் அளிக்கிறது. சமூக வலைதளங்களில் பரவி வரும் வதந்திகளை நம்ப வேண்டாம் என அனைவரையும் அன்புடன் வேண்டுகொள்கிறோம் எனவும் அதில் கூறப்பட்டுள்ளது.